ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பைக்கர் பை சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். எதுக்காகனா கொஞ்சம் வேலைகள், அதுவும் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு ஒரு நம்ம ஊர் எது, ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு வரலாம், ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதில் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூஸால் RC390 தான் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம சேனல் என்ன நியூ வந்தால் லைக் பண்ணி ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மோட்டோ விளாக் கீட்டோவில் எதுவுமே இருக்காது, ஏன்னா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிட்டோம். அது எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். மைலேஜ் டெஸ்ட்டு அது இதுன்னு எல்லாமே நான் முடிஞ்சால் அதில் மைலேஜ் டெஸ்ட் கொடுக்குறேன், டேங்க் டு டேங்க்கு. அதோட சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பைக் ஓட்டி 3 மாதம் ஆகுது. லாங் ஓட்டி முன்னெல்லாம் கோயம்புத்தூர் போகிறோன்னா 500 கிலோமீட்டர் தானே அப்படின்னு இருக்கும். இப்போ பேசாமல் பஸ் புக் பண்ணி படுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பைக்கர் இப்போயே அப்படின்னு இருந்தால் ஃப்யூச்சரில் லடாக் அப்படி இப்படின்லாம் போகிறப்போ வந்துட்டு எப்படி போவோம்? ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தானே அங்கே போக முடியும். எதுவுமே இல்லாமல் இதுக்கே முடியல அப்படின்னா அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் இல்லை, என்னால் முடியும். ஸோ அதை எனக்கும் நிரூபிச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இது பட் என்னதான் இருந்தாலும் பிஹைண்ட் த சீன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ என்ன பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம ஸ்டாப் அப்போல்லாம் நம்மளோட மனநிலைமையும் உடம்பு நிலைமையும் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த விளாகு. ஸோ ஒரு மாதிரி புதுவிதமாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ வாங்க அப்படியே வண்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப்பில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அப்போ என்னோடய ஃபீலிங் சொல்கிறேன். ஒரு 3 மாதம் கழித்து என்ன தான் பைக்கராக இருந்தாலும் எவ்வளோ கர்நாடகா ட்ரிப்லாம் போயிருக்கோம், அங்கே இங்கே கேரளா ட்ரிப் அப்படி இப்படின்னு 2500 கிலோமீட்டர்னு ட்ரிப்பு போயிருக்கோம். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 3 மாதம் கேப் விட்டால் எவ்வளோ கஷ்டன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணி ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம கிளம்புன இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோம். சேலம் வந்து ரீச் ஆகிடுச்சு 4 மணி நேரத்தில். சேலம் வரைக்கும் எங்கேயுமே நிறுத்தலை. எதனாலன்னா எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு, நம்ம ஓட்ட முடியுமா, எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமான்ட்டு. இது வரைக்கும் நான் நான்ஸ்டாப் சேலம் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எவ்வளோ முடியுதோ பார்த்துடலாம், இப்படி ஒன்று தோணவே கூடாது. நம்மளால் நான்ஸ்டாப்பாக கோயம்புத்தூரே போக முடியும் அப்படின்ற மாதிரி ரீசன் என் மைண்டுக்குள்ளே தோணி ஓகே வரலான்னு சொல்லி வந்தேன். டைரெக்டாக சேலமே வந்தாச்சு. வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதனால் ஓகேன்னு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் கம்மி ஆகிடுச்சு. ஸோ நான் உடனே அடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. வெறும் 4 மணி நேரம், நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அங்கே லாஸ்ட்டாக பெட்ரோல் பங்க்கில் பேசிவிட்டு கிளம்புனப்போ அது சென்னையில் நம்ம வீட்டு பக்கத்தில் தான். ஸோ கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தில் நம்ம சேலமே வந்துட்டோம். பட் ஆனால் ஓவர் ஸ்பீடிங் பண்ணல, எதுவுமே பண்ணலை. 80, 90 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணோம். அதுக்கே நம்ம எங்கேயும் நிற்காமல் வந்தோன்னா வர முடியுது. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கேன். பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ளாக் தான் இது. ஃபுல்லாக ஒரு மாதிரி தலை இந்த இடம்லாம் வலிக்குது. அது இல்லாமல் கை வலிக்குது பயங்கரமாக. க்ளவுஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகி க்ளவுஸ் போட்டனால. அதே மாதிரி வேறு எங்கே வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு, கழுத்து பயங்கர வலி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு சுச்சு போயிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் தெரிலங்க. நம்ம நடுவில் 2 பிரேக் எடுத்துருந்தோம், இந்த வலி கூட இருந்திருக்காது. அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு வலியும் இல்லை. இன்னும் போக எங்கேயா நிற்கிறேன்னா இல்லை டைரெக்டாக கோயம்புத்தூர் போகிறேன்னான்னு பார்த்துட்டு இது ஒரு சின்ன வீடியோவாகவே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஒரு வேளை இன்னும் சூப்பராக இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம பாடி இன்னும் தாங்குது அப்படின்னு ஒரு அர்த்தம், நம்ம ரைடர் தான் அப்படின்ட்டு. இல்லை என்னென்னு பார்த்துப்போம். இல்லை கோயம்புத்தூர் போய் ரீச் ஆனோடனே ஏதாவது சொரிக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிக்கிறனா, இல்லை கழுத்து வலி எடுத்துக்கிறா அப்படின்றத நம்ம போக பார்த்துக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் வந்து இப்போ நான் பெட்ரோல் போட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. கண்ணெல்லாம் அவுட்டு. கிட்டத்தட்ட நேற்று காலையில் ஏஞ்சிது. அதுக்கப்புறம் தூங்கலை. நைட்லாம் பேகு கட்டி அப்படி இப்படின்னு நான் கிளம்புறேன்னா அப்படி இப்படின்னு இருந்து. அதனால தான் வ்ளாகும் வேறு எதுவும் எனக்கு யோசிக்க தெரில. சரி இப்படி ஒரு வ்ளாக் போடலாம் அப்படின்னு. ஏன்னா என்னால் முடியுமான்ற அளவுக்கான இது இருந்து அது எல்லாத்தையும் தாண்டி சேலம் வரைக்கும். அதே மாதிரி நம்ம 390 யூஸ் பண்ணுறவங்க, ஓன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ்
தெரியலை அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் எப்பயும் நோட் பண்ணுவேன், பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணதில்லை. இன்றைக்கி நல்லாவே தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டியோட பவர் வேறு மாதிரி இருக்குது. நார்மலாகவே ஹீட் ஆகிட்டா வண்டி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் இருந்த பவர் வந்து சொல்லிக்கிறது என்ன சொல்கிறது, நம்ம 390 நம்ம சொல்லவே முடியாது. பட் அதுக்கும் அப்படியே 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அந்த ஒரு விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டைக்கு விழுப்புரத்துக்கு நடுவில் வந்து வண்டியோட ஹீட் இதுவானதுக்கப்புறம் இன்ஜின் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அவ்வளோ ஸ்மூத்தாக பயங்கர டிஃப்ரென்ஸ், அப்படியே மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நம்ம 6th கியரில் புல் பண்ணாலும் அது வேறு மாதிரி ஒரு சவுண்டோடையும் வேறு மாதிரி ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நம்ம வண்டி கொடுக்குது. 390 யூஸ் பண்ணுறவங்க இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பயங்கரமாக. ஸோ சொல்லவே வேணாம் கைஸ், வேறு மாதிரி. தென் அப்புறம் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு கழுது கழுத்துலாம் வலி. ஸோ ஒரு 3 மாதம் கழித்து ரைட் பண்ண கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப பயந்த அளவுக்கு கிடையாது. நார்மலாக ஓட்டிகிட்டு வந்தாச்சு. பட் ஆனால் என்ன சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து ஓகே வந்துட்டு வேறு எங்கேயாவது கூட போகலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் உள்ள பர்சன் நான். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போவும் பண்ணணுன்னா இங்கேருந்து எங்கேயா போகலாம் நம்ம, அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ரைட் பண்ணவும் நல்லா தான் இருக்குது. என்னோடய ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்வளோ நமக்கு மைலேஜ் கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா 30 கிட்டே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாகவே க்ரூசிங் நார்மல் ஸ்பீட் தான் பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் ஸ்பீடிங், அதுவும் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடிங்லாம் கிடையாது. அதனால் நார்மலாக தான் இருக்கும். அதனால் வந்து நமக்கு 30 மைலேஜ் ஆவரேஜாக அப்படி இப்படின்னு இது பண்ணால் கிடச்சிருந்துச்சி. போதும், ஓகே அப்படின்னு நானும் ஹாப்பி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ என்னடா இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, எனக்கு ஒரு பதிவுகள் பண்ணணும். ஸோ அந்த பதிவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு லாங் டைம் டிஸ்டன்ஸ் விட்டு ரைட் பண்ணுறவங்க, ரொம்ப நாள் பிரேக் டைம் எடுத்துகிட்டு ரைட் பண்ணுறவங்களுக்கு மேபி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக இது இருந்திருக்கலாம். ஸோ நம்ம சேனலையும் வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லாவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு திட்டிட்டு என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாம். ஒரு பைக் ரிவ்யூலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எந்த பைக் ரிவ்யூ வேணும் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். 390 யாராலையும் அடிச்சிக்க முடியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.